Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி வச்சு ஜவ்வரிசி சேமியா பாயாசம் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு 2 டம்ளர் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை ஒரு 2 டைம் போல் நல்லா நம்ம கழுவிட்டு வந்துடலாம். சேமியா, முந்திரி, திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கை வச்சு 2 டைம் போல் கழுவிட்டு வந்துடலாம். இதை விட பெருசாக கூட இருக்குது ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்களே, சின்ன சின்னதாக அதுதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கழுவிட்டு வந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். நம்ம இடையிடையே கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு பாதி வெந்தால் போதும் ஜவ்வரிசி. இப்போ பாருங்கள், நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சுன்னு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெந்த பதத்துக்கு இருக்குது ஜவ்வரிசி. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். இது வறுத்த சேமியா தான், சேமியா பாயாசத்துக்கு போகிற சேமியா தான். இப்போ சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா சேமியாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியா நல்லா வேகட்டும். நம்ம இடையிடையே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்படி நம்ம சேமியா சேர்த்ததுக்கப்புறம் எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஏலக்காவை தூள் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியாகவும் கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஏலக்காவை இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா பிடிக்கணும்னு நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் சுகர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 கிளாஸ் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேமியா எப்படி வெந்துருச்சு பாருங்கள். நல்லா நம்ம சேர்த்தப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி மாதிரி வச்சு அதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இப்போ நம்ம பாயாசம் ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, அந்த பாயாசம் மிக்ஸில் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சதும் பாயாசத்தில் நம்ம சேர்த்து இப்போ நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்வீட்டான சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சி. எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.